வணக்கம். தேதி 15 தேதி ஆகப்போகுது. இன்னும் 2 நாளில். போன ஆட்சியில் வந்து டக்குன்னு ரூ. 1000 பணம் வந்துடும். இப்போது நிறையா பெண்கள் எங்களோட ரிலேட்டிவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸில், தமிழ்நாடு மக்களில் பல பேர் வந்து இந்த ரூ. 1000 வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அவங்க வாழ்க்கையில் க்ரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது அதை வாங்கி அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளேயே இந்த அரசை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மேனிப்புலேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுவும் பெண்களை வச்சே பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயண்ணா இந்த 2500 பணம், இந்த சிலிண்டர்லாம் எதுவும் வேண்டாண்ணா, எங்களுக்கு நல்ல ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, அதே சமயம் பெண்கள் பாதுகாப்பான ஆட்சி மட்டும் கொடுத்தா போதுங்கண்ணா, எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம், நாங்களே சம்பாதிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மேனிப்புலேஷன் வந்து ஒரு பெண்களை வச்சே க்ரியேட் பண்ணி சமூக வலைத்தளங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மேனிப்புலேஷன்ஸ்க்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆளாகிடவே கூடாது. இவங்க இதை வச்சு தான் ஆட்சியவே பிடிச்சாங்க. இனிமேல் இந்த மேனிப்புலேஷன்ஸ்க்கு நம்ம ஆளாகவே கூடாது. நான் தமிழக அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த விடியல் பயணமாகட்டும், இந்த 1000 ரூபாய் திட்டமாகட்டும், அதே சமயம் ரொம்ப முக்கியமானது, இது 2 விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலை உணவு திட்டம். இந்த 3ஐயும் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் மன்றாடி கேட்குறேன். எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட்